வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 9. ஆத்ம நண்பன் புத்தகமே. புத்தகம் இல்லாத வீடு ஜன்னல்களே இல்லாத அறைக்கு ஒப்பாகும் என்கிறார் அமெரிக்க அறிஞர் ஃபாரஸ்ட் மான். ஆம், ஒரு அறைக்கு சூரிய ஒளியையும் காற்றையும் தர ஜன்னல்கள் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் ஒரு மனிதனுக்கு அவன் மன ஆரோக்கியத்திற்கு நல்லறிவையும் சிந்தனையையும் தூண்டவல்ல புத்தகங்கள். எத்தனையோ எண்ணிலடங்கா ஆன்மீக ஞானிகளும் தத்துவ மேதைகளும் அறிவியல் அறிஞர்களும் உருவானதற்கு மூல காரணமாக பல்வேறு புத்தகங்கள் இருந்திருக்கின்றன என்பதை அவர்கள் வாழ்க்கை வரலாறு மூலமாக அறியலாம். ராஜா ஹரிச்சந்திரன் கதை நூல் தன் வாழ்க்கையே சீர்திருத்தி உணர்த்தியது என்கிறார் மகாத்மா. ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ ரமணரின் நூல்கள் இன்றளவும் எனக்கு ஆன்ம பலம் அளித்து அமைதியாக செயலாற்ற உதவுகிறது என்கிறார் முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். உங்களை நீங்கள் சீர்திருத்தி கொள்ள விரும்புகிறீர்களா? சாமானிய மனிதனிலிருந்து சரித்திர நாயகனாக உயர்த்தி கொள்ள விரும்புகிறீர்களா? இன்றிலிருந்து தரமான புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பியுங்கள். படிக்கும் பழக்கத்தை மெல்ல மெல்ல பழக்கி கொண்டாலே நற்பண்புகள் உங்களிடம் மெல்ல மெல்ல ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். புத்தகங்கள் ஒருவரை எந்தெந்த வகையில் மாற்ற வல்லது என்று பார்ப்போமா? நல்ல அறிஞர்களை பற்றி, சான்றோர்களை பற்றி படிக்கும்போது நமக்குள்ளும் நாமும் இந்த உலகில் ஏதாவது சாதிக்க வேண்டும், நம்மாலும் சாதிக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு சின்ன அறிவு பொறி நம் எண்ணத்தில் தோன்ற ஆரம்பிக்கிறது. புத்தகங்கள் படிக்க படிக்க அறிவு விரிய விரிய சின்னத்தனமான கோபங்கள், தாபங்கள் இவற்றிற்கு மனதில் இடமில்லாமல் போக சமுதாயத்தினர் மத்தியில் தனித்து தெரிய ஆரம்பித்து விடுகிறோம். புத்தகங்களை ஆழமாக மணிக்கணக்கில் படித்து புரிந்து கொள்ள பழக்கப்படுபவர்களுக்கு பொறுமைத்தன்மையும் அதிகரிக்கும். பொறுமை நிச்சயமாக பெருமை தேடித்தரும் அல்லவா? புத்தகங்கள் படிப்பதில் விருப்பம் வர வர தேவையற்ற நண்பர்களுடன் ஊர் சுற்றல், தேவையற்ற தொலைக்காட்சி பொழுதுபோக்கு, தொலைபேசியில் நண்பர்களுடன் வீண் அரட்டை, இப்படி பல தேவையற்றதுகள் தன்னாலேயே ஒதுங்கி போக ஆரம்பித்துவிடும். தேவையற்ற கலைகளை பிடிக்கிவிட்டாலே சாதனை செடி ஊட்டமாக வளரும் அல்லவா? சாதிக்க விரும்புகிறவர்களுக்கு நிச்சயமாக ஒருவித அறிவு தாகம் இருக்கும். அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இலக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். என்னதான் ஆண்டோர் உரைகள் பல செவிவழி கேட்டாலும் புத்தகம் வாயிலாக உணர்ந்து ஆத்மார்த்தமாக அனுபவித்து படிக்கும்போது அந்த அறிவு தாகத்திற்கு ஒரு தணிவு ஏற்படுகிறது. புத்தகங்கள் நம்மை மட்டுமல்ல, நம் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளையும் சீர்படுத்தும். பொதுவாக வீட்டில் நம் குழந்தைகள் நம்மை பார்த்து பார்த்தே பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கின்றன. நம் கையில் எப்போதும் புத்தகம் இருப்பதை பார்க்கும் குழந்தைகளுக்கும் படிக்கும் உணர்வு தானாகவே வந்துவிடும். நாம் எந்த நேரமும் தொலைக்காட்சியே கதி என்று உட்கார்ந்து கொண்டு குழந்தைகளை படி படி என்று சொன்னால் அவர்கள் கேட்கப் போவதில்லை. ஃபுல்டன் ஷீன் எனும் மேல்நாட்டு அறிஞர் சொல்கிறார், உடலுக்கு போஷாக்கு கொடுப்பதை போல சிந்தனைக்கும் போஷாக்கு அவசியம். சிந்தனைக்கு போஷாக்கு கிடைக்க படிப்பது மிகவும் அவசியம். ஒரு சிந்தனை தான் இன்னொரு சிந்தனைக்கு உணவாக முடியும். எனவே ஒரு சிந்தனையால் தான் இன்னொரு சிந்தனைக்கு உணவளிக்க முடியும். உங்களுடைய சிந்தனையை விட வளமான சிந்தனையிடமிருந்து உணவை பெறுவதற்கு பெயர்தான் படிப்பது. ஒருவரது புத்தகங்களை படிக்கிற போது அதிலுள்ள சிந்தனையை பெற்று உங்கள் சிந்தனை செல்வத்தை உயர்த்து கொள்ளுங்கள் என்கிறார். நூல்கள் என்பவை சிந்தனை நிரம்பிய பீரங்கிகள்.
என்கிறார் பிரெஞ்சு தத்துவஞானி மாண்டேயின். ஓஷோ ரஜினிஷ் தத்துவ கருத்துக்களை மக்கள் மனதில் புகுத்த வேண்டும் என தத்துவ கருத்துக்களாக எழுதி குவித்து 650 கட்டுரை நூல்கள் வெளியிட்டுள்ளார். இந்த நூல்கள் 32 மொழிகளில் 1150 தலைப்புகளில் வெளியாகி உள்ளன. இவர் உலகமெங்கும் உள்ள சீடர்களை உருவாக்கியது தனது புத்தகங்கள் மூலமாகத்தான். தான் வாங்கி படித்து சேகரித்த புத்தகங்களை வைத்து சுமார் 50,000 புத்தகங்களை கொண்ட நூலகமே வைத்திருந்தார். நல்ல நூல்கள் மூலமாகவே தான் உயர்ந்ததாக கூறும் மனிதர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கம்ப்யூட்டர் மன்னர் பில்கேட்ஸ். தன் சிந்தனை சக்தியை வளர்த்ததில் பெரும் பங்கு நூலகத்தையே சாரும் என்கிறார். நிறைய புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை கொண்ட நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் டயானா ஹைடன் எனும் இந்திய பெண்மணி. 85 நாடுகளைச் சேர்ந்த அழகிகளை போட்டியில் வென்று உலக அழகி பட்டத்தை பெற்றார். ஐரிஷ் கவிஞரான கீட்ஸின் தமது இன்றைய செயல்களுக்கு நேற்றைய நம் கனவுகளே பொறுப்பு என்ற கவிதை வரிகளே தனது வெற்றிக்கு காரணம் என்கிறார். அதாவது போட்டியில் நடுவர்களது இறுதி கேள்விக்கு இந்த கவிதை வரிகள் மனதில் நிழலாட, கனவுகளிலிருந்துதான் நம் கடமைகள் துவங்குகின்றன என்று பதில் கூறி பரிசை தட்டி சென்றார். புத்தகம் படிக்கும் ஆர்வம் ஒரு இளம் மாணவனை கோடீஸ்வர அந்தஸ்திற்கு உயர்த்தியது. இதோ அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. வாடிக்கன் நூல் நிலையத்தில் இளம் மாணவன் ஒருவன் அதிகம் அறிமுகமில்லாத தத்துவ ஞானி ஒருவர் எழுதிய மிகப்பெரிய புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தான். படிப்பில் உள்ள ஆர்வம் காரணமாக அந்த தத்துவ ஞானியின் புத்தகம் சுவாரஸ்யத்தை உண்டாக்கியது. மிகப்பெரிய அந்த புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு சில தாள்களே இருந்த நிலையில் புத்தகத்தின் கருத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு வாசகம் அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த இடத்தை படிக்கின்றவர் புரபேட் கோர்ட்டுக்கு சென்று கோப்பு எண் 162 ரோமாபுரி பிப்ரவரி 5, 1784 பார்க்கவும். அந்த மாணவன் அப்படியே செய்தான். அந்த தத்துவ ஞானி தனது செல்வம் முழுவதையும் அவரது புத்தகத்தில் அந்த பகுதி வரை பொறுமையாக படிக்கிறவருக்கு சேர வேண்டும் என்று உயிரெழுதி வைத்திருந்தார். 170 வருடங்களாக அந்த புத்தகத்தை பிரித்து படித்தவர் யாரும் இல்லை. அந்த மாணவனுக்கு கிடைத்த தொகை 170 வருட வட்டியையும் சேர்த்து பணம் $8 கோடி மதிப்பை பெற்றிருந்தது. புத்தகம் படிப்பதில் ஆழ்ந்த விருப்பம் கொண்டு உழைத்து படிக்கும் நபரையே தன் வாரிசாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த தத்துவ ஞானியின் கொள்கையின் உன்னதத்தை பாருங்கள். புத்தகத்தை படிப்பதன் மேன்மை அளவிட முடியாதது. படிக்கும்போது வெறும் பொழுதுபோக்காக படிக்காமல் ஒரு பெரிய டைரியில் படித்ததில் மனதை தொட்ட இடம், பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள், எழுதிய எழுத்தாளர்கள் இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது எடுத்து புரட்டி பார்த்தாலும் இந்த ஆத்ம நண்பன் உங்கள் மனதை இதமாக வருடி கொடுப்பான். தரமான புத்தகங்களை நிறைய படித்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள நினைக்கிறீர்கள். இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் வீட்டில் உங்களுக்காக ஒரு புத்தக அலமாரி ஒன்று ஏற்படுத்தி நல்ல தரமான புத்தகங்களாக, உங்களுக்கு எப்போதும் எடுத்து படிப்பதற்கு ஆர்வம் தரும் புத்தகங்களாக சேகரிக்க ஆரம்பியுங்கள். மாதம் ஒரு நூல் என்று உங்களுக்குள்ளாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற சில செலவுகளை குறைத்து கொண்டு மாதம் ஒரு புத்தகம் வாங்கி வைக்கலாம். செய்தித்தாள்களிலும் மாத வார இதழ்களிலும் வரும் புத்தக மதிப்புரையை படித்து புதிதாக வந்துள்ள புத்தகங்களை பற்றி தெரிந்து கொண்டு வாங்கலாம். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு படிக்கும் ஆர்வத்தை வளர்க்க அவர்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விசேஷ தினங்களில் புத்தகங்கள் வாங்கி பரிசளிக்கலாம். உங்களுக்கு வரும் பரிசு பொருட்களும் புத்தகங்களாகவே இருக்கட்டும் என்று உறவினர் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்.
புத்தகங்கள் படிக்கும்போது பொழுதுபோக்கு அம்சமான சிறுகதை, நாவல்கள் இவற்றை விட சுய முன்னேற்ற நூல்களை வாங்கி படிப்பது உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள பெரிதும் உதவும். நாம் விரும்பும் எல்லா புத்தகங்களையும் விலைக்கு வாங்க இயலாது அல்லவா? அருகிலுள்ள நூலகங்களில் அங்கத்தினராகி உங்கள் அறிவு பசிக்கு இறை தேடிக் கொள்ளுங்கள். புதிதாக வந்துள்ள புத்தகங்கள் என்னென்ன என்று அவ்வப்போது நூலகரை கேட்டு பெற்று படிக்கலாம். வாழ்க்கையை நல்ல முறையில் அன்றென்று அனுபவித்து ஆத்ம திருப்தியுடன் வாழ நினைப்பவர்கள் கையில் எப்போதும் ஒரு புத்தகம் இருக்கட்டும். கையில் உள்ள புத்தகம் புத்தக அலமாரியில் உள்ள 2 புத்தகங்களுக்கு சமம் என்பார்கள். புத்தகங்கள் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் புது புது பிடிப்புகள் ஏற்படுவது உறுதி. அதாவது சிலையும் நீயே சிற்பியும் நீயே சுய முன்னேற்ற தொடர் தினத்தந்தியில் எழுத கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமாக எழுதினேன். என்னன்னா, இளம் சமுதாயத்தினரை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் எப்போவுமே இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக எழுதினது அப்பப்போ வெளிவந்து அந்த கட்டுரைகளுக்கு வந்த விமர்சன லெட்டர்லாம் இங்கே எடிட்டர் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தார். அதை நான் படித்து பார்க்குறப்ப எனக்கு மேலும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அடுத்தடுத்த கட்டுரைகளை நல்ல விதமாக வடிவமைச்சு உருவானது தான் இந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயே நூல். இது இப்போ புத்தகங்கள் படிக்கிறது ரொம்பவே மாணவர்கள்ட்ட எல்லாம் குறைஞ்சி போனதுனால சரி யூடியூப் மூலமாக இந்த கருத்துக்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சி ஒரு அத்தியாயமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் போட்டுட்டு வரேன். நீங்கள் படித்ததோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் உங்கள் உறவினர் நண்பர்கள் அவங்க வீட்டு குழந்தைங்கள்லாம் கேட்குற மாதிரி இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு சின்ன காரணமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.